வணக்கம். சிராப்பர் மடம் பற்றி உங்களுக்குத் தெரியுமா? தமிழ் பண்பாட்டில் மடங்களின் பங்களிப்பு மிக முக்கியமானதாக காணப்பட்டது. அந்த வகையில் சிராப்பர் மடம் இலங்கையில் தனிச்சிறப்புடையமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடகரையில் அமைந்திருக்கும் கீரிமலையின் தொன்மையினை எடுத்தியம்பும் நகுலேஸ்வர ஆலயத்தின் வடக்கில் சைவ பண்பாட்டின் கலை அம்சங்களை வெளிப்படுத்தி யாழ்ப்பாணத்து மட கட்டிடக்கலையின் சிறந்த வெளிப்பாடாகவும் ஆன்மீகத் தேடலுடையோரின் சேவை மையமாகவும் இம்மடம் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 18ஆம் நூற்றாண்டுகளில் நகுலேஸ்வர தண்ணீர் பந்தல் எனும் பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட இம்மடமானது தற்போதைய காலகட்டத்தில் இலங்கையின் மிகப்பெரியதும் தொன்மை வாய்ந்ததுமாக திகழ்கின்றது. சைவ சமய யாத்திரிகர்கள், உள்நாட்டு வெளிநாட்டு பயணிகள் மற்றும் சான்றோர்களுக்கு இம்மடம் ஆற்றிய பணிகள் ஏராளம். வருடத்தின் எல்லா நாட்களிலும் 24 மணி நேரமும் தாகமென வருவோர்க்கு மோர் வழங்குதல், நாடி வருவோர்க்கு நாளாந்தம் அன்னதானம் வழங்குதல், உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு, குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா போன்ற யாத்ரீகர்களுக்கு இலவசமாக தங்குமிடங்களை வழங்குதல், கந்தபுராண படலம் மற்றும் சமய தினங்களை சுற்றத்தில் உள்ளவர்களுடன் இணைந்து அனுஷ்டித்தல் என இம்மடத்தின் பணிகள் ஏராளம். அன்றைய காலகட்டத்தின் தேவைகளுக்கும் மக்களின் வாழ்வியலுக்கும் மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒன்றாக இம்மடம் திகழ்ந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தின் பாரம்பரியத்துடன் கூடிய ஒரு கட்டடக்கலை அம்சத்தை பார்வையிட விரும்புவோர் இங்கு வந்து பார்வையிட முடியும். வடக்கு நோக்கி அமைந்துள்ள இதன் வாயில் பகுதி மிக நுட்பமான பண்டைய கட்டடக்கலை அம்சத்தில் அமைந்த நுழைவாயிலை கொண்டது. சிற்பங்கள், அலங்கார வேலைப்பாடுகள், இயற்கை மூலப்பொருட்களை பயன்படுத்தி தீட்டப்பட்ட வர்ணங்களும் அங்கங்கே தென்படுவதை காண முடியும். வேறு இடங்களில் காண முடியாத ஜாலி உருவம் இங்கே காணப்படுகின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வாயில் கோபுரம் சிதைவுகளுக்குள்ளாகி இருந்தாலும் இன்று வரை அதன் கம்பீரமும் அழகும் மாறாமலே இருக்கின்றது. நுழைவாயிலுக்கும் கட்டடத்திற்கும் இடையில் பிரதான நடைபாதை காணப்படுகின்றது. டானா வடிவத்தில் இரண்டு புறமும் இது செல்கின்றது. தற்சமயம் இதன் இரண்டு பக்க திண்ணைகளே காணக்கூடியதாக உள்ளன. அவற்றில் இருந்து வட்ட வடிவ தூண்கள் அமைக்கப்பட்டு மேல்கூரை அமைந்ததற்கான தடயங்கள் காணப்படுகின்றன. செங்கற்களை மாத்திரம் பயன்படுத்தி இந்த தங்கு தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நுழைவாயிலின் வலது புறமாக தண்ணீர் மண்டபம் காணப்படுகின்றது. இதில் 2 அறைகள், திண்ணை தூண்களின் மேல் சிற்பங்கள் போன்றன பழமையான பாரம்பரியத்தில் அமைக்கப்பட்டுள்ளமை சிறப்பம்சமாக காணப்படுகின்றது. மடத்தின் பிரதான கட்டடம் நாற்சார வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. முற்றம் நடுப்பகுதியில் காணப்படுவதோடு முற்றத்தின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் 2 புறமும் அறைகள் காணப்படுகின்றன. தென்மேற்கு மூலையில் விநாயகர் வழிபாட்டு அறை காணப்படுகின்றது. சிலையானது மிகவும் பழமை வாய்ந்ததாகவும் பார்ப்பதற்கு மிக நேர்த்தியானதும் கம்பீரமானதுமான தோற்றத்தை கொண்டு காணப்படுகின்றது. கட்டடத்தின் கிழக்கு பக்கமாக சமைக்கும் பகுதி காணப்படுகின்றது. தெற்கு புறமாக ஒரு முற்றமும் அதனை அடுத்து விருந்தினர்கள் தங்குவதற்கான அறைகளும் காணப்படுகின்றன. கட்டடம் மொத்தமாக சுண்ணாம்பு மற்றும் செங்கல் போன்றவற்றை பயன்படுத்தி அமைக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் பொழியப்பட்ட கருங்கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன. மேலும் யாழ்ப்பாண பாரம்பரியத்தில் தனித்துவமான ஆவுரஞ்சி கல் மற்றும் நீர்த்தொட்டி போன்றன இங்கே காணப்படுகின்றன. இங்கே பார்வையிடும் போது யாழ்ப்பாண பண்பாட்டின் பல்வேறு அம்சங்களை ஒட்டுமொத்தமாக காண முடிகின்றது. ஒரு சிறந்த சுற்றுலா மையமாக திகழ்வதற்கு எல்லாவிதமான தகுதிகளை கொண்டு காணப்படுகின்றது. இச்சிராப்பர் மடம் இன்று கவனிப்பாரற்று விடப்பட்டுள்ளமை மிக கவலைக்குரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக தொல்லியல் திணைக்களத்தினால் 2011ஆம் ஆண்டு சிராப்பர் மடமானது பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் சின்னமாக அரச வர்த்தமானியில் பிரகடனப்படுத்தப்பட்டது. யாழ்ப்பாண தமிழர் மட கட்டிடக்கலையின் பெருமையையும் சிறப்பினையும் உலகிற்கும் எதிர்கால சந்ததிக்கும் எடுத்துக் கூறுகின்ற வகையில் தற்போது இம்மடத்தின் செயற்பாடுகளை சிராப்பர் குடும்ப நேரடி வாரிசுகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்துடன் கட்டிடக்கலை அம்சங்களை எடுத்துக்காட்டுவதால் சிறந்த சுற்றுலா மையமாகவும் இது திகழ்கின்றமை குறிப்பிடத்தக்கது.